குட் மார்னிங், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சண்டே மார்னிங் டைம் தாங்க. இது வந்து 10 o'clock. பார்த்தா நார்மல் டேஸில் ரொம்ப சன்னு பிரைட்டாக இருக்கும். அந்த டைமில் நேற்றுலேருந்து அப்படியே ஒரு கூலாக இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. சன்னே காணும். நியர்பை எங்கேயோ ரெய்னிங் சீசன் போல் இருக்குது. இங்கே ஒரு அழகான ஒரு பேரட் வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்கன்ற மாதிரி பாருங்கள். அந்த மரக்கிளை உச்சியில் அழகாக உட்காந்துருக்கு. இப்போ சம்மர் சீசனில் அழகாக சூப்பராக நிறைய பேரட்டு இந்த மரத்துக்கு பக்கத்தில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். நிறைய வெரைட்டியாக இருக்குங்க. ஒரு 3 கலர்ஸில் அந்த மாதிரி லைட் சேஞ்சஸில் வரும். பியூர் க்ரீனு, அப்புறம் லைட்டு எல்லோஷ், லைட்டு வேறு ஒரு கலரில் பறந்துட்டாங்கங்க. ஓகே, காற்று பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ காற்று அடிச்சு அப்படியே செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா கிளைமேட்டு. காற்று வந்து சூப்பராக இருக்குது இல்லைங்களா? நல்லா ஃபீலும் நல்லா இருக்குது. சில்லுன்னு காற்றடிக்கிறதுக்கு நம்ம சன் இல்லாமல் அந்த டைமில். நம்மளோட எப்பயும் அஸ்யூஷுவலான கார்டன் எல்லா பிளான்ட்டும் அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் நான் ஸ்பெஷலாக இன்றைக்கி காமிக்க போகிறதில்ல. இருக்கிற தக்காளி எல்லாமே வந்து காய் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிஞ்சிலேருந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீசனுக்கு அப்புறம் இப்போ ரேட்டு வந்து ஒரு 30 இல்லை 25 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தக்காளியோட ரேட்டு விற்கிது. ஒரு பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அப் டு 50 வரைக்கும் இருக்கும். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் போச்சுன்னா கண்டிப்பாக லெஸ் ஆகிடும். கேஜி 10 வரைக்குமே வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பனி சீசன் முடிகிற டைமில் நிறைய தக்காளி அப்படி காய்ச்சி தள்ளுவாங்க. ஸோ இப்போ எப்படி மிளகா நல்லா கொத்தாக இருக்கும், அந்த மாதிரி தக்காளியும் நிறைய பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம மாடியில் வைக்கிறத விட கீழே இன்னும் அதிகமே வந்து நிறைய ஈல்டு கிடைக்குங்க. நம்ம தக்காளி தோட்டத்தில் பயிர் வைக்கிறவங்களுக்கு நிறைய இந்த டைமுக்கு வந்து ஈல்டு கிடச்சிதுன்னா அவங்க கொஞ்சம் நல்லா சேல் பண்ணுவாங்க. வெங்காயத்தால் வந்து இது செகண்ட் கட்டிங் தான். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ஏதாவது செஞ்சப்போ கொஞ்சம் மேலே நல்லா கார்னிஷ்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு வந்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் புதினா மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ வேறு. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்டை மிடில் இருக்கிறது வந்து வெண்டை செடி அழகாக நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கு. சைடில் இருக்கிறது வந்து கொத்தவரங்காய் செடி. நான் வந்து இது வெண்டை இருந்தது தெரியாமல் கொத்தவரங்காய் சீட் நட்டுட்டேன். பட் வெண்டை அதுக்கப்புறமா தான் நல்லா வளர்ந்து வருது. இதை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோங்க. ஏன்னா இவ்வளோ பிளான்ட்டும் இந்த ஒரு சின்ன ப்ளேஸில் வளர்றது கஷ்டம்தான். ஒரு கிரேட் சக்ஸஸ் என்னென்னா நான் கனகாம்பரம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் வச்சுருந்தேன். இது பாருங்கள் அழகாக துளிர் வந்திருக்கு. மெயினாக இது எப்படா வரும்னு பார்த்துருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நம்ம போராடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அழகாக லைட்டாக துளிர் இருக்குது பாருங்கள் தெரியல. ஸோ இது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நியூ பிளான்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இது வந்து எல்லோ கலரில் இருக்கிற கனகாம்பரம் தான். இதுவும் அழகாக நிறைய துளிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பர். நம்ம ஒரு பெரிய பேஸ்கெட் இருக்குது இங்கே. இதில் வந்து சிரிக்கீரை தான் ஆல்ரெடி எப்பயுமே போடுவேன். சிரிக்கீரை ப்ளஸ் தண்டுக்கீரை அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ ஒரு நம்ம கேரட் சீட் நட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பாருங்கள். கன்ஃபார்மாக இது கேரட் தான். நான் கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன் எப்படி இருக்குமோன்ட்டு. பட் லீஃப் அப்படியே வளர்கிறத பார்த்த உடனே கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு இது கேரட் சீட் தான் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கேரட்டோட எட்ஜில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம புதினா கொத்தமல்லியோட சீடோடைய எட்ஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த குட்டி குட்டி அழகாக வருது பார்த்திங்கன்னா, ஜூம் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கேரட்டோட லீவ்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதனால் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேரட்டு தான் சொல்லிட்டு. நான் என்ன ஆச்சுன்னா இது ரொம்ப சின்னதாக சீடுன்றதால ஒரே இடத்துல இவ்வளோ நிறைய போட்டுட்டேன். செப்பரேட்டாக போட முடியல, அது காற்றுலேயே ஸ்ப்ரெட் ஆகுதுன்ட்டு. ஒன் மோர் கொஞ்சம் நகர்ந்து இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வளரட்டும். காட் கிரேஸ் இது எப்படி வளருதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் ஒரு 2 பேக்கில் இருக்குல்ல, அதையும் பார்த்துடலாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. ஓ மை குட்னஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. நம்ம கேரட்டு கன்ஃபர்மேஷனே தான் வருமோ என்னமோன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் அந்த சீட் வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல வந்துடுச்சு. இது லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதா என்னன்னு தெரியல. கொஞ்சம் நர்வஸாகவும் ப்ளஸ் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறோன்றதால். அதோட இது வந்து கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்கிற ப்ளேஸ். கொஞ்சம் சன்லைட் இருந்தாலும் வாடிடும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அதனுடைய பிளான்ட்டு ஃபஸ்ட் டைமு. அண்ட் ஒன் மோர் திங்ஸ் டட்டா அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க பாருங்கள். சூப்பராக ஒரு 2 பிளேஸில் இருக்குது. வளர்ந்து வரட்டும் பார்க்கலாம்.
இந்த பேக்ஸில் லைட்டாக எட்டி பார்த்துட்ருக்கேன். நான் என்னையும் கொஞ்சம் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து முள்ளங்கி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லீஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக வளரும்போது முள்ளங்கி கொஞ்சம் நட்டு விட்டுருந்தேன் தனியாக அந்த பேக்கில். இந்த ஒன் மோர் பேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேக்லேயும் அதுதான். அது பாருங்கள் லைட்டாக அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. இதுலேயும் முள்ளங்கி தான் வச்சுருக்கேன். நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறமாவே காற்றுல நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கு. நம்ம கொத்தமல்லியோடைய ஃப்ளார்ஸ் எல்லாம் என்னையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சூப்பராக காமிச்சிட்ருக்குங்க. இது வந்து முள்ளங்கியோடைய நாற்று தான் நட்டிருக்கேன். விதை பாருங்கள் அழகாக வந்துட்டுருக்கு இல்லைங்களா? பெருசாக ஃபோட்டோ லீவ்ஸ் நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து கேரட்டும் அப்புறம் அந்த முள்ளங்கி நட்டது மட்டும் லைட்டாக விதை வந்து வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. அந்த பிளான்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்ததால் நான் சரி பார்க்கலான்ட்டு வந்தேன். கன்ஃபர்மேஷன் அதுதான் தெரிஞ்சிச்சு. ஹாப்பி சண்டே. சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் ஆகுங்க. மெயினாக நிறைய ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலாக்ஸிங்கான மியூசிக் கேளுங்க, நல்ல சாங்ஸ் கேளுங்க. அதை விட பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுடைய கிட்ஸ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அது வந்து ரொம்ப லேக் ஆகுது கம்பேர்ட் டு நம்மளோட ஜென்ரேஷன் இப்போ இருக்கிறவங்களுக்கும். ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய பாண்டிங் அதிகமாக இருக்கும் நம்ம கூட அவங்க இருக்கிறதுக்கு. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஸோ யூ ஹாவ் டு என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ வித் யுவர் கிட்ஸு. அந்த காலத்தில் நிறைய தாத்தா பாட்டிஸ் கூட டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஏஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பசங்க டோட்டலாக லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்லி இந்த ஸ்க்ரீன், டிவி, ஃபோனு, டேப் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் இருக்கிறதால நம்மளோட கான்வர்சேஷனுக்கே கம்மியாகுது. ஸ்கூல் போயிட்டு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க வந்து மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கோ டைம் இருக்காது. ஸோ இந்த சண்டேவை அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அவுட் போகிறதோ இல்லை பசங்களோடையே நல்ல கான்வர்சேஷனில் பண்ணுங்கள். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான மூவிஸ் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் எப்பயுமே வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதை பண்ணி தான் உங்கள் பசங்களும் லைஃப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வச்சுருந்த தக்காளி எல்லாமே சூப்பராக அழகாக க்ரோத் ஆகிருக்கு. நேற்று தண்ணி விட்டது, அதனால் சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அட்வைஸ்ன்னு நினைக்காதீங்க, ஒரு ஸ்மால் டிப்ஸ் தான், அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.